சரி ஓகே. ஆரம்பிடா. ஓகே ஆரம்பிக்கிறது. சொல்ல சொல்ல வட மாதிரி தான் தருவாங்க. ஓகே 5 ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சரி ஓகே. நிறைய படத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் படத்தையே எடுத்துக்கோங்க. அந்த படத்துலேருந்து அந்த பிஜிஎம் சரி பொங்காத அந்த படத்துலேருந்து அந்த பிஜிஎம் போர்ஷனை தூக்கிட்டா படம் வந்து சீன்ஸ் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்குன்னு கிடையாது. பட் நிறையா சீன்ஸ்லேருந்து மியூசிக்கை தூக்கிட்டா வேகா போகும். ஸோ அந்த மாரி இருந்த சீன்ஸ் மியூசிக் எப்படி அதுக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போமா. சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு இந்த சீனோட பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும், எனக்கு இந்த சீன் இந்த பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சரி நிறையவே இருக்கும். அது ரொம்ப ஃபார்மோஸ்ட் ஃபேவரட்டா இதாண்டா முத்து நீ தான் அப்படின்னு அந்த ஒரு இது எனக்கு அந்த சீன் வந்து எப்பனாலும் மண்ணில் நிற்கும்னா என்ன சீன் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிங்க. சண்டை போட்டுக்காம ஆரம்பிங்க. சரி அங்க இருந்தே போலாம். சொன்னோன்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்துட்டு குஷி தீம் தான். அந்த விளக்க 2 பேரும் இப்படி கை எடுத்துட்டு போகும்போது டங் 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 ரிலேட்டபிளாவே பேசுறா அப்படி டங் 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 செம்மையா இருக்கும். அந்த பிஜிஎம் அந்த சீனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே உனக்குடா? எனக்கு வந்து விஐபில அம்மா கொஞ்சம் விஐபில அம்மா இந்த ஸ்கூல் பசங்க கொஞ்சம் சத்தமா கேட்கல. விஐபில அம்மா விஐபில அம்மா தீமா சிரிக்கிறாருண்ணா. என்ன பார்த்து சிரிக்கிறாரு. என்ன விஐபில அம்மா தீம் அத முதல்ல போடு. என்ன சீன்டா தெரியாது. அவங்க அம்மா இறந்தப்ப அவங்க அப்பா புலம்புற சீன் விட்டுட்டு போயிட்டியடா பாவி. எல்லாரும் அந்த சீன் ஹேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா புலம்புற சீன். எனக்கு பிஜிஎம்னாலே ஃபர்ஸ்ட் மங்காத்தா தான் தோணுச்சு. அந்த சீனோட அதான் அந்த வீலிங் சீன். அந்த அதுவும் பின்னாடி அந்த வைப் அது என்னன்னா நிறைய கான்ட்ரோவர்சி தான் போச்சு. அந்த ஃபீலிங் வந்து அவரே பண்ணல, வேற 2 பேரும் பண்ணது அதெல்லாம் சும்மா கதை அப்படின்ட்டு. புகை மூட்டத்துல இருந்து அப்படி வெளியே வர அது வந்து அனில் இப்பதான் சொன்னானே எனக்கு அந்த 2 தான் ஞாபகம். அந்த ப்ளூ லைட் போட்டு அப்படியே அது ஏன்னா அது வரைக்கும் விஜய் வந்து யாருமே அப்படி பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற மாறி ஓடி வருவோம். நாய் அவனுக்கு புரியல. எனக்கு புரியல. அப்புறம் நாய் மனசுக்குள்ள என்னடா அந்த சீன்ல தங்கச்சி தானடா கடத்தும் நான் எங்கடா ஓடி போறேன். அந்த சீன் மாசா இருக்கும். சீன்ல தங்கச்சி போய் காப்பாத்துனாங்க. ஆமாடா மாமா புடிச்சு போய் காப்பாத்து. அப்புறம் விஜய் காப்பாத்து. அப்புறம் என்னடா அப்புறம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஷிட். என்ன சீன் வந்து பார்த்தா பிஜிஎம்மோட நாம வர்றது எனக்கு அந்த காவலன்ல டன் 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 அந்த ஒரு காவலன் சொல்லிட்டு மிஷன் இம்பாசிபிள் பிஜிஎம் போடுறாங்க. டன் டன் வேற போடா. போக்கிடா இது. சரி பஸ்ல ஆரம்பி நீ திரும்ப கேக்குறேன். சரி உனக்கு வந்து பிஜிஎம் அந்த சீனோட பிஜிஎம் அப்படின்னு சொன்னாலே உனக்கு ஞாபகம் வருது? அதே எனக்கு திரும்ப சொல்லடா போக்கிட்டு. Round 2. போய் சொல்றேன். இது வந்து குரூப் டிஸ்கஷன் இல்ல, இது இன்டர்வியூ இல்ல, பாட்காஸ்ட். ஓகேயா? உனக்கு வந்து சீனோட பிஜிஎம் Many months later. ஓகே சீனோட பிஜிஎம் அப்படின்னு சொன்னோனே உனக்கு ஞாபகம் வர சீன் இது? ஏன் இவ்வளவு ஃபர்ஸ்ட் சூர்யா வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் நம்ம சைனா அது டாங்கி. அது டாங்கி.
ஏய், அது எல்லாம் cricket சூரிய cricket team. சொல்றேன்டா. இல்லடா அந்த குதிரையில Bang, போகும் bang, bang, bang. அதுதான். Bang, okay, bang, okay, bang, okay. bang. bro, நீ நீங்க சொல்லு. சொல்லு. நான் என்ன சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் படம் Bang, பார்த்தது கத்தி தான் தியேட்டர்ல. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட். அண்ணன் அப்படியே அந்த போலீஸ்கார வந்து அந்த டனலுக்குள்ள போவான்ல, ஆமா ஆமா. உள்ள போனோடனே எல்லாரும் தலைகீழா நிட்டு ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். டக்குனு அந்த லைட் போட்டனே ஒரு ஹாரர் ஃபீல் வரும். பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பிஜிஎம் போட்டு அண்ணன் அப்படியே சுத்தி காம்பானுங்க பாரு. ஆமா அந்த சோமா பிஜிஎம் எல்லாம் பேசுறேன். ஏதாவது போய் டக் பயந்து ஆரன் சீன் ஹாரர் சீன் வர இருக்கும். அந்த பிஜிஎம் போட்டோடனே அண்ணனோட அந்த மாசு கெத்து எல்லாமே சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோ பாட்காஸ்ட் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா இந்த ஐகானிக்கான ரொம்ப பா சூப்பரா இந்த ஆனால் அந்த சீனே வந்து பிஜிஎம் இல்லாமல் பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிப்பாக சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐகானிக்கான சீன்ஸு பிஜிஎம் இல்லாமல் பிஜிஎம்மே தூக்கி கொடுத்த சீன்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்துக்கலாம். A few minutes later. அப்படி போனாலும் நம்ம வந்து வேற டைரக்டர் அது இந்த டைரக்டரோட இருக்கு. சரி ஓகே. இது எப்படி போறோம்னா ஃப்ரீ ஃப்ளோவா போறோம். ஒரு ஆள் ஒரு சீன் சொன்னா அத பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி வேணா போட்டோம். டக்குனு யார் துணை யார் வேணா சொல்லுங்க. நீ கேளு. நீ ஆரம்பி. bro, நீங்க யாரு? அவன் நம்மால ஒண்ணு யோசிச்சான். இப்படி இந்த கை வச்சுட்டு யோசிக்கிற ஸ்டைல். இருப்பான். காவலன் படத்துல சூர்யா காவலன் படத்துல சூர்யா சூர்யான்னு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த அஞ்சான்ல அந்த டூத் பிக் எடுத்து வெளில போடுவான். டன் 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 டன். என்னன்னா அந்த பெரிய சூர்யா அதாவது அந்த ராஜுபாயா இருக்கிறப்ப கூட அது ஐகானிக்கா இருக்காது. அது இன்டர்வல் பிளாக்ல கிருஷ்ணாவா அப்படி படம் ஓரளவுக்கு இதுதான். சூர்யா ஃபேனா சொல்லப்போ மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நார்மலா அந்த சீன்ல பிஜிஎம் இல்லாம பாரு ஏதோ பல்லு குத்திட்டு உள்ள இருந்து குச்சி துப்புற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிஜிஎமோட சொல்லக்குள்ள வெளியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதான் அந்த பிஜிஎம் போட்டது வந்து யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. எனக்கு அந்த மாதிரி சொல்லு. எனக்கு அந்த மாதிரி தோணுது வந்து பார்த்தா இப்போ வந்து தலைவர் படம் ஜெயிலர். அது படமே அப்படிதான்டா. அதுவும் பாட்டு பிஜிஎம் என்னடா ஜெயிலர் படமே அப்படிதான். 3 மணி நேரம் பாட்டு படம் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. டக்குனு உங்களுக்கான சீனை சொல்லுங்க. எனக்கு வந்து மின்னலே ஓகே ஓகே. மின்னலே அந்த படத்தை என்ன scene சொல்றா? அந்த டெலிஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்ன உடனே எனக்கு அந்த மின்னலேன்னு சொன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஃப்ரேம் ஞாபகம் வந்துச்சு? எனக்கு அந்த ஃப்ரேம் தான் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. அந்த மேடி மேடி, அது ஞாபகம். எனக்கு அதான் இந்த நேரம் அதானே ஞாபகம் வரும், நல்லா இருக்கும். எனக்கு வந்து அந்த அந்த டெலிஃபோன்ல மழை பெஞ்சிட்டே மழை பெஞ்சிட்டே அந்த பொண்ணு அது அந்த மின்னல் வெளிச்சத்துல அவளை பாப்பான் அந்த டெலிஃபோன் விஷயம். அது சூப்பரா மியூட் இருக்கும். பண்ணனா சேர வாரி அடிச்சிருது. Emotional damage. நண்பன்ல அந்த கான்வகேஷன் வாங்கிட்டு அந்த இது என்ன ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் பஞ்சவன் பாரி அப்படியே அந்த இடத்துல அது சிம்பிள் வாக் தான். பெருசா எந்த ஒரு மாஸ் சீன் எதுவுமே இருக்காது. பஞ்சவன் பாரிவேந்தன் அலையஸ் கொசக்கி பசப்புகள் அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல எலிவேட் பண்ணி காமிச்சது அந்த பிஜிஎம் தான். ஸோ எனக்கு அந்த சீன் பிஜிஎம் வந்து சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த சீன்ல அந்த பிஜிஎம் எடுத்துட்டா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமானோ எனக்கு தெரியல. அந்த படத்தை சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருப்பாரு. மயக்கம் என்ன? மயக்கம் என்ன? மயக்கமேல அந்த இலை ஓடி வந்து மயக்கமேல அந்த கழுகு சொன்னோனே பறந்து அந்த கழுகு பறந்து போகும். அந்த கிளிக் எடுத்துருவான். அந்த நேச்சர் சூசஸ் யூ அப்படின்னோடனே அந்த இலை ஓடி வந்து அந்த தலையில வந்து உனக்கு இந்த சீன் சொன்னாங்க. மயக்கம் என்ன? அவன் தான் சொன்னான் மயக்கம் என்ன. அதான் உனக்கு அந்த மயக்கமேலன்னு சொன்னோனே அந்த scene மயக்கம் சொல்லாம. என்னன்னு சொன்னோனே எந்த சீன் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு எல்லா சீனும் தான் ஞாபகம் வருது. படம் ஃபுல்லா மியூசிக் தான் டிராவல் டயலாகே இருக்காதுடா படத்துல. ஆமா அவ்வளவா. படத்துல அதுவும் இல்லாம செல்வா சார் படம் வேறையாது. சோ படமே ஃபுல்லா மியூசிக்ல தான் இருக்கும். டயலாகே இருக்காது படத்துல அவ்வளவா. அதனாலதான் அந்த எனக்கு வந்து ஐகானிக்கா தோன்றது அந்த இலை வந்து மூஞ்சிடுவது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அவன் அவார்டு வாங்குறப்போ இருக்கும். அது அதுவும் ஒரு BGM ஃபுல்லா சூப்பரா போயிட்டு அது இல்லாம அந்த முன்னாடி ஏமாத்துவான்ல
அந்த போட்டோகிராஃபர் அவனை போயிட்டு அவன் கிட்ட போவான். அப்போ ஒரு பிஜிஎம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். நாய் மாதிரி நடின் போது ஒரு பீஜம் அந்த பிஜிஎம் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் அந்த போஸ்ட் கிரெடிட் ஓடிக்கிட்டு இருக்கப்போ அப்ப போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இப்படின்ட்டு தேங்க்யூ சொல்லுவாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சொல்லிட்டு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான்னு ஆமா எதுவுமே நினைக்கிறேன். சிரிச்சிட்டு அப்படியே ஸ்வீட் ரிவெஞ்ச் சூப்பரா இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து அது பயங்கரமா எலிவேட் பண்ணலாம். அடுத்தது ஆரம்பம் லிஃப்ட் ஓபன் லிஃப்ட் ஆஃப் டன் 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 நார்மலா வந்து அஜித்னா நடிப்புல பின்னிர் வேணா சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். கண்ணாடி போட்டு நடிப்போம். ஆமாடா தம்பி திரும்பி பாப்பாரு அப்படி கை வச்சு நடிச்சிருப்பாரு. டன் 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 டன். இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒண்ணும் இல்ல ஈவன் பி லைக் சார் நீங்க நடந்து வாங்க நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரிதான் கையை வச்சு அப்படி திரும்பி பாப்பாராம் கையை எடுத்துறாங்க பீஜம் போடுவாங்க. ஆனா இந்த இடத்துல பீஜம் யோசிச்சு பாரு. அஜித் படத்துல என்ன படத்துல அந்த சூலேஸ் கட்ட போச்சு அந்த சீன்ல என்ன இருக்கு? அந்த பொண்ணு எடுத்து எடுத்து அப்பா கட்டுப்பா ஹாரிஸ்ரா டேய் அதான் பேக் கம்பேக் லெஜெண்ட் கம்பேக் காப்பாடலாம். Legend. நல்லா பேசாத. லெஜெண்ட் கம்பேக் என்ன கம்பேக் அவளுக்கு விசிபிள் ஆல்சோ அவுட் அசல் என்ன சிரிக்கிறீங்க அந்த பண்ணு அந்த பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த மனசு நிலைமையதான் யோசிச்சு பாத்தியா ஒரு காலத்துல அச்சச்சோ அந்த பண்ணிட்டு இருக்கியா? லேட்டா வந்தா லேட்டா கிங் ஆஃப் தி சீ. ஓகே பிஜிஎம் எனக்கு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. ஜிகர்தண்டா பிஜிஎம் ஜிகர்தண்டா ஒண்ணே ஒண்ணு ஆமாடா சரி ஓகே சரி நீங்க வடச்சென்னையில வந்து எந்த சீனோட பிஜிஎம் எனக்கு வந்து அந்த சபையில எல்லாரும் முன்னாடி பேசிட்டு அண்ணா நம்ம ஊரை நம்ம தானே காக்கணும் பேசிட்டு திரும்பி வரும்போது ஓ ஓ ஓ அந்த சீன் தானே எனக்கு வந்து பார்த்தா ஆண்ட்ரியா நினைச்சேன் அதேதான் அவங்க தொழில் பத்தி பேசுவாங்க அவங்க தொழில் பத்தி ஆண்ட்ரியா அந்த கப்பல்ல போற சீனு இவன் தான் அப்படின்னு தனுஷ் கேட்க அவன் ஒரு சீன் அவன் ஆண்ட்ரியா வச்சுக்கல அது கழுவி வச்சு ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மெட்ராஸ் செவரு தீம் அது பயமா இருக்கும்டா அந்த ஸ்கேரியா இருக்கும் ஆமா உண்மையாலுமே அந்த படத்துல சொல்லுவாங்க எல்லா கேரக்டர்ஸும் சொல்லுவாங்க செவுத்துக்கிட்ட போனா செத்துருவாங்க. நமக்கு தோணும் உண்மையாலுமே செத்துருவாமோ காத்தி அப்படி பாத்துட்டு அப்படின்னு சின்ன பங்கமா இருக்கும் வண்டி நின்னு போயிடும் அந்த இடத்துல. அந்த பயத்தை வந்து ஓகே அந்த என்ன அந்த இருக்கு பீஜம் ஞாபகம் வர மாட்டேதுடா. இதே பிஜிஎம் இப்ப கிரீப்பியா இருக்கும் பயமா இருக்கும் ஹாரிபிளா இருக்கும். இதே அந்த பயம் எங்க உடையும்னா தூக்கி செவுத்துல இது அடிச்சுட்டு போவானுங்க. இப்பயும் அதே பிஜிஎம் தான் ஓடும். பட் அது வந்து ஏதோ ஒரு எழுச்சி ஒரு பிஜிஎம் ஓகே அவங்க கடிமை இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிஜிஎம்மா இருக்கும். அதே மாதிரி காலா கிளைமேக்ஸ் அந்த கலர் பவுடர் தூக்கி அடி அது ஓகே கால அந்த சீன்டோட எலிவேட் பண்ணது அவனுக்கு அந்த கலர் சீன் அந்த என்னது உனக்கு எதுன்னு கேக்குறேன். அதான் அந்த சீனேல டங் 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 காலா மண்ணையும் ஆமா உண்மை எல்லாருமே ஒரு ஓகே எல்லாருமே துபி சந்தோஷமா இருக்கிறது தான். பட் அந்த இடத்துல எனக்கு எது காலால பிடிக்கும்னா கொடை எடுத்துட்டு ஜீப்ல ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் அ வாக் ஒரு விசில்லடா அதான் ஜஸ்ட் அ வாக் அப்படியே எடுத்துட்டு அப்படியே பிஜிஎம் சொல்லிட்டு ராட்சசன் சொல்றேன்
படத்தையே எலிவேட் பண்ணதே ராஜ். ஏய் அதுக்கு படம்லாம் குறை சொல்ற மாதிரி அப்பா, இல்ல இல்ல அந்த பொண்ணு அடைச்சு வச்சு போய் பியானோ வாசிச்சுட்டு இருப்பான் பாரு. அப்படியே டிக்கி டிக்கி அந்த அது நம்ம அந்த அந்த பொண்ணு கதவை மூடிரும், டக்குனு இப்படி திரும்பி பார்த்தா வந்து அவன் நிப்பான். வந்து இந்த உடைச்சிட்டு வந்து நிப்பான். கேமரா வச்சுட்டு விட்டு வெட்ட பாப்பா. ஒரு அடி. அப்புறம் கிஃப்ட்டுக்கும் அந்த மியூசிக் போகும். அது சூப்பரா இருக்கும். டங் 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 டங். செம்மையா இருக்கும். மேஜர் ரோல் ப்ளே பண்ணிருக்கும் பியானோ. அந்த 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 குறிப்பிட்ட சீனை வந்து Actually, அந்த பிஜிஎம் வந்துட்டு பழைய பியானோ எடுத்து ஸ்ட்ரிங் வந்து string லூஸ் எல்லாம் பண்ண loose ஸ்ட்ரிங். பண்ணி ஆமா நானும் கேட்டேன் அது. அதனாலதான் அந்த டோன் வந்துட்டு அது ஒரு மாதிரி creepy-யான ஒரு மாதிரி weird-ஆ இருக்கும் அந்த அது சவுண்ட். ரொம்ப பழைய. ஆமா அதாவது கரெக்ட் பிட்ச்ல இல்லாம பிட்ச்ச லூஸ் பண்ணிட்டு அதாவது இந்த ஆஃப் பிட்ச் போனா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரீக்வென்சி இரிட்டேட் பண்ற இரிட்டேட் ஃப்ரீக்வென்சில வச்சது. அது வேணும்னே ஜிப்ரான் ஏதோ ஒரு ஜிப்ரான் இன்டர்வியூல சொன்னா. சொல்லிருப்பாங்க. நைஸ் நைஸ். அது அப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா ஒண்ணுமே இல்ல சீனு, கண்ணை வச்சு 2 பேர் நிப்பானுங்க. எனக்கு அதெல்லாம் விடு, தலைவன் வடை சாப்பிட்டு வருவான் பாரு. இல்ல நீங்க யாருன்னா நடந்து போங்க சார், கையில வடை போங்க, அடிச்சு நாய்க்கு தீக்கு போட்டு தாயை நீங்க போட்டு போறீங்க. பிஜிஎம் போட்டு ரிலேட் பண்றது சாம்சிஸ். சீரியஸா பயங்கர அதுக்கு தேவையான பிஜிஎம் மட்டும் தான் போவான். அது எதுவுமே இந்த தேவையில்லாத ரொம்ப ஆடம்பரமா புதுசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. பேஸ்லாம் எதுவும் இருக்காது. நார்மலா ஸ்கோர் பயங்கரமா பண்ணுவான் நம்ம. இது பிஜிஎம் பிஜிஎம் புதுப்பேட்டை அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அடிச்சிட்டு அந்த கூட்டத்துல ஓடுவானே. அதுதான் எனக்கு தோணுச்சு. தட் இஸ் ஸ்டெப்ஸ். வேற எது பீச் கொடுக்குறேன். அதுதான் அதுதான் வரும். அதாவது கத்திக்கிட்டே ஓடுவானே. செம்மையா இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் மாதிரி அடிச்சு திரிக்காங்க. கொம்முனு இருக்கு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். கேக்குறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த சீன் வந்து சும்மா ஏதோ பைத்தியக்காரன் கத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த அது பிஜிஎம் வந்து BGM அவனோட ஓட super. வில்லனிசத்தை, அவன் கூட இருக்கிற அந்த மிருகத்தை வந்து வெளியே காட்டுறது, வெளியே சூப்பரா எலிவேட் பண்ணி காட்டுறது. ஜெர்சி ட்ரெயின் சீன் செம்மையா இருக்கும். எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. எம்எஸ் தோனி ட்ரெயின் சீன் கூட தான் நல்லா இருக்கும். ஆனா ஜெர்சி ட்ரெயின் ஜெர்சியை விட எம்எஸ் தோனி தான் அதிகம் வச்சாங்க. ஆமா ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுடா? ஆனா அந்த சீன் வந்து அந்த சீனை என்னன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டா, வெளில யாரும் இவனை நம்பி கடன் தர மாட்டாங்க. இவன் லவ் பண்ண அவன் பேஷன் கொண்டாடியே தர மாட்டான். பொண்டாட்டி தர ஆனா மாட்டான். தான் உயிரை விட்டுருன்னு தெரிஞ்சு போயிடலாம். தெரிஞ்சோம் அதுக்காக தான் பொய் சொல்லி எனக்கு கிரிக்கெட் ஆனான்னு வெளியே வருவான். உயிர் விட்டுருவோன்னு தெரிஞ்சோம். அப்படிலாம் அவன் பையன் பையன் கேப்பா, நீங்க விளையாண்டா ஹீரோ மாதிரி இருப்பீங்க, எனக்கு ரொம்ப அவன் பிடிக்கும். பையன் சொன்னதுக்காக அது அந்த எல்லா எமோஷன்ஸையும் ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாருக்குமே கத்தணும் போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு சீசன் சீன் கத்தணும். ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்னா ட்ரெயின் கிட்ட போயிட்டு எவ்வளவு கத்துனாலும் தெரியாது, செமையா உன்னோட எல்லா ஆதங்கத்தையும் கொட்டலாம். ஓகே ஃபைனலி நீ ஒரு ஏதோ ஒன்னு தேடி கிடைச்சிருச்சு, சும்மாவே இருக்கிறது ஏதோ ஒன்னு தேடி கிடைச்சிருச்சுன்ற மேபி எல்லா வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒண்ணு இது வரும் நினைக்கிறேன். அதான் நல்லா இருக்கும். எல்லாரும் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த தருணத்துக்காக wait அந்த தருணத்துக்காக அந்த பாட்டு பேர் எலிவேட் பண்ணதுல எனக்கு இன்னொரு படம் மேஜரா தோணுது தாமிரபரணி. டன் 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 டன். ரயில்வே ட்ராக்ல பைக் ஓட்டிட்டு வந்து இல்ல நார்மலா ஒருத்தன் ரயில்வே ட்ராக்ல பைக் ஓட்டினா போலீஸ் கட்சி அத்த வெளியே போடா அதுதான் அப்படிதான் சொல்றாங்க. இருக்கும் அந்த scene. ஆனா பயங்கர மாசா அது அதே மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல அருவா தீட்டுறது சரியான சீன். வித்தியாசமான சீன். அப்புறம் அதே மாதிரிதான் இது. ரயில்வே ட்ராக்ல அறுபத்தி எவனுக்கு தோணி இல்ல, ரயில்வே ட்ராக்கே வழ தான் இருக்கும். அங்க ஒருத்தவன் நின்னு அறுவாள் தீட்டுறோம்னா அது ஒரு ஐகானிக்கான சீனு. அது இங்க எடுத்து சொல்றாங்க. அது மாஸ் ஒரு யூடியூப் சேனல். சரி அப்ப சண்டை கோயில வருமே. அதானே ஹீரோயின் பீஜன் சொல்லுங்க. சூப்பரா இருக்கான். சரி ஹீரோயினுக்கு வந்து ஓட் பாபா ஹலோ கேரக்டர் அந்த பீஜன் என்னப்பா பாலோ அம்மா போயிட்டாங்களா இந்த கலைஞர் வயசு அவனே கலைஞர் வயசுன்னு தான் பேசுவான். நீ அவன் வயசு பேசுறனா கலைஞர் வயசு பேசுறீங்க. செமையா இருக்கும்டா அந்த சீனு. என்னப்பா பாலு நல்லா இருக்கியா?
SMS சிவமண்டல் சக்தி அந்த போன் மீது உடைச்சி மச்சி போன் பொட்டுன்னு எடுத்து போன் உடைச்சாங்க. டெலிபோன் கீழே படுத்து கிடக்கும். இன்னும் மச்சான் நொறுங்குது. போன் வாங்கினா உடைக்கிறேன்னா டெலிபோன் இல்ல மாசம் எலிவேட் பண்ணி பார்த்திருப்போம். காமெடி சீன் எலிவேட் பண்ணி பார்த்தா இவனால மட்டும்தான் முடியும். அந்த பிஜிஎம் இப்போ வரைக்குமே அந்த பிஜிஎம் பயங்கர என்ன ஒண்ணாதான் போடுவாங்க. அதுதான் அப்புறம் அபார்ட் ஃப்ரம் தி ஜோக் என்னன்னா லாங்கிட்டிவிட்டி மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ அப்ப போட்ட பிஜிஎமே நம்ம ஏன்னா இளையராஜா நம்ம இப்போ மாடர்ன் ஏரா மட்டும் தான் பேசியிருக்கோம். இளையராஜா பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா அதே அனிருத் 3ல போட்ட பிஜிஎம் நம்ம இப்பவும் கேக்குறோம். ஆனா இப்ப போட்ட விக்ரம் வாய்ஸ் கூட விட்டுருங்க. ஏன்னா பேங்க் ரொம்ப இதாயிருச்சுன்றதுனால நிறைய பேர் போடுவாங்க. பட் இப்ப போட்ட அனிருத் போட்ட ஹுக்கும் வந்து எவ்வளவு நாளைக்கு நிற்கும் அப்படின்றது நான் சந்தேகம் தான். ஒரு அவ்வளவுதான் அந்த புக்கும் தோக்கடிக்க அவரே இன்னொரு புக்கும் போடுவாரு. காமெடியா சொன்னா எதுவும் உண்மைதான். ஏன்னா அந்த ஹே பட்டான்றது நினைச்சு அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இப்போ இந்த டாபிக்கோட மெயின் இதே என்னன்னா ஓகே இதுல ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குதான். பட் இருந்தாலுமே அந்த மேஜரா அந்த கன்சர்ன் வந்து சொல்லணும்ன்றதுக்காக இந்த டாபிக். ஸோ இத்துடன் என்ன கன்சர்ன்? அதான் அந்த லாங்கிட்டிவிட்டி குறையுது. லாங்கிட்டிவிட்டி டியூரபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு மட்டும் போட்டா போதும் இந்த டைம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு. சோ இதோட இந்த வீடியோ கொடுத்தா போதும் அந்த டைமுக்கு அந்த ஹிட் போதும். இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த பாட்டு போதும். அடுத்தது 4 பேர் ஃபயர் விடுறாங்க. அவ்வளவுதான். அதாவது பிடிச்சத பண்ணணும்னு நினைக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. நீ ஏன் தான பண்ற? நான் எனக்கு பிடிச்சத பண்றேன். அதனால இந்த வீடியோவை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். எல்லாரும் நன்றி சொல்லிருங்க. பை. வணக்கம். ஏபட்டா ஓகே பை. ஆமா என்னன்னா சேனலுக்கு பேர் வைக்கிறேன்.